ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக வெளியிடுவார். சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார் ஈசிஆரில், அங்கே ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியிட்டார். இங்கே தான் அப்படி செய்கிறான்னா வெளிநாட்டில் போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு, அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு. இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க? இப்படிலாம் அரசாங்க பணத்தில் எப்படிலாம் வீணடிக்கிறான்னு பாருங்கள். ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்குது. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல. இன்னொன்றும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது. வாய்தலிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இதை அவர் தான் விளக்க வேணும். ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எனக்கு கூட கால் வலி இருந்தது, நான் பகிரங்கமாக சொன்னேன், கால் வலி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு. அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம். இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, எல்லாமே குடும்பம் இருக்குது. அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படும், அதை வந்து மருத்துவர்கள் சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே போல் இவர்களும் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இது உண்மையாக பொய்யான்று அவர் தான் விளக்க வேணும். மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் கையெல்லாம் விரலாம் நடுக்குதாக சொல்கிறாங்க, பரவலாக பேசப்படுதுதான். இது ஒன்று நான் ஒன்றும் மறைச்சிக்கிறச்சு சொல்லலை, எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார். அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள். ஏன்னா இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம். இதுதான் நிலைமை. அதோடு இல்லை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துகிறாங்க. இது நாட்டுக்கு தேவைதானா? எண்ணி பாருங்க. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க. இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரமாதமான ஒரு மைதானம் அமைச்சிருக்குது. அங்கே கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு இங்கே சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்கே வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க? இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அம்மா உணவகத்தில் தரமான உணவு கொடுக்க முடியல. இந்த பணத்தையெல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உண்ணுவதற்கு, தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். ரேஷன் கடையில் முழுமையாக பொருள் கிடைக்கல. அந்த 5-6 மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடையில் பொருள் வழங்கிட்டு இருந்தோம். அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பருப்போ அல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு 5-6 மாத காலத்தில் முழுமையாக கிடைக்கல. இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு 2 நாளைக்கு முந்தி கூட பேப்பரில் பார்க்குறீங்க, யாரெல்லாம் இன்றைக்கி பாமாயில் கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் போய் வாங்கிக்கலான்னு பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரையும் செய்கின்றீர்கள்? நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்றைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதான் நிலை. குழந்தை திட்டம் வந்து அம்மா ஆட்சி காலத்தில் கூட சென்னையில் ஒரு குழந்தைங்க எடுத்துருக்காங்க, இருக்கிறாங்க. அந்த திட்டம் முழுக்க செயல்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பகிரங்கமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தமோ, மக்கள் எதெல்லாம் நன்மை கிடைச்சி கொடுத்தாங்களோ அந்த நன்மையெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது பெண் குழந்தை என்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில்
குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாயுள்ளம் கொண்ட புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மாவை சார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சில இதை முன்வைத்திருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக கூறி மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.